சமீபத்தில் வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு ஊடகத்தினுடைய கருத்து கணிப்பை பார்த்தோனையும் உள்ளபடியே வந்து குமரி குமரி சிரிக்கக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு. அது ஊடகம் சொல்கிறத விட கோடி மீடியான்னு சொல்லலாம். ஏன் கோடி மீடியான்னு சொல்கிறேன் அப்படின்னம்னா, தமிழகத்திலையும் ஒரு பெரும்பாலும் ஊடகங்கள் வந்து அப்படி செயலாற்றி கொடுத்துருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அது என்ன ஊடகம் அப்படின்னம்னா, புதிய தலைமுறை வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து டெய்லியும் ஒரு போட்டுருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்கறதே இல்லை. முதல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி முதல் முறையாக ஒரு கருத்து கணிப்பு போகிறப்போ வந்து அதனுடைய தன்மை சாராம்சங்களை பார்க்குறப்போ முழுக்க ஒரு பிஜேபியினுடைய சாயலில் தான் போகுது, அவர் ஆதரவாக தான் போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னோம்னா, அந்த ஊடகத்தினுடைய நிறுவனம் யார், அதாவது பாஜகனுடைய கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய பச்சைமுத்து. அப்போ அந்த நம்ம விஷயத்துக்கு வரும் என்னன்னா, தமிழகத்தில் வந்து 38.44% வந்து திமுக சதவீதம் வந்து ஓட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்போ அடுத்தது வந்து சொல்லக்கூடிய கட்சி யாருன்னு கேட்டால் நீங்கள் விளங்கிருக்கலாம் அதிமுக. ஆனால் இல்லை, இங்கே தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா, பாஜக வந்து 17% வந்திருக்கும், அதுக்கு கீழே வந்து 16% வந்து அதிமுக வாங்குங்கிற ஒரு நகைப்புக்குரிய இந்த கருத்து கணிப்பை வந்து ஒரு விசித்திரமான ஒரு கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம்.